பிரைஸ் தி லார்ட். நான் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருமா, வராதா? இதுதான் இந்த கேள்வி. நீங்க உங்களையே சுய பரிசோதனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். இதற்கான விடை உங்களிடமே உள்ளது. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்ல முடியும். தேவன் நம்மள ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிக்க சொல்லி நம்மளுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்கலாம், அல்லது படிக்க சொல்லி சொல்லியிருக்கலாம். நாம அந்த படிப்புல ஃபெயில் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், நல்லா படிச்சு ஃபெயில் ஆகுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு மனதுல என்ன தோன்றலாம், ஆண்டவர் தானே இந்த எக்ஸாம் படிக்க சொன்னாங்க, இந்த கோர்ஸை படிக்க சொன்னதே ஆண்டவர் தானே, நான் ஏன் ஃபெயில் ஆனேன்? அதே போல ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி தான் நம்ம ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்போம். இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்போம். ஏன் தேவன் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார்? இதே போல நம்முடைய வாழ்க்கையில பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் இந்த தோல்விகள் மத்தியில் தான் நாம் கடந்து வருகிறோம். இதற்கு காரணம் என்ன? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளையாக என்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழலாம். இதற்கெல்லாம் விடை லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் உள்ளது. இந்த சம்பவம் நடந்த சம்பவம், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல கர்த்தர் சீமோனை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, சாத்தானிய கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் என்ன பிரேயர் பண்ணேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றது, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இதுல நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் பண்ண பிரேயர் பேதுருவோட விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்றுதான். ஆண்டவர் ஒருபோதும் விண்ணப்பம் பண்ணவில்லை பேதுரு விழுந்து போக கூடாது என்று. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவர் நாம் விழுந்து போகக்கூடாது என்று விண்ணப்பம் பண்ண மாட்டார். ஆனால் ஆண்டவர் பண்ணக்கூடிய விண்ணப்பம் என்னவென்றால், எப்படி பேதுருக்கு பண்ணின அதே விண்ணப்பம் தான். ஏனென்றால் நாம் இந்த தோல்விகள், கஷ்டத்தில் கடந்து சென்றாலும் நாம் விசுவாசத்தில் விழுந்து போகக்கூடாது என்றுதான் நம்முடைய தேவன் விண்ணப்பம் பண்ணுவார். ஏன்னா இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா பேதுரு என்று சொல்வார். அதாவது, உன்னை 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கணும்னா வைப்பேன் என்று சொன்ன அடுத்த நிமிஷமே சாத்தான் வந்து நிற்கிறான் பாருங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மளுக்கு ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதமோ அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையே கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய காரியம் பெரும்பாலும் என்னதான் இருக்கும் பாத்தீங்கன்னா, சூழ்நிலையே எதிராக இருக்கும். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நடக்கிறதுக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் குன்றி போகக்கூடாது. அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மிடம் உள்ள சில அசுத்தங்களை வெளியேற்ற வேண்டும், சில தகுதியற்ற விஷயங்களை வெளியேற்ற வேண்டும். அந்த தகுதியப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் தான் இந்த தோல்வி. அதற்காக தான் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் மூலம் சோதிப்பதற்கு நம்மளை அனுமதி கொடுக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தோல்வியை சந்திக்கிறோம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தோல்வி நடைபெறாது என்று நாம் ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய புடமிட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம பொண்ணா மாறுவோம். இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல நாம் தகுதி பெறும் பொழுதுதான் நாம் கடவுள் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற முடியுமுங்க. இப்படி நம்ம விசுவாசத்துல பலப்படும் போதுதான் நம் மீது தேவன் வைத்த அன்பு விளங்குங்க. இதுதான் பேதுருவோட வாழ்க்கையில என்ன பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இப்படி சொன்னோன்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஜெயில போட்டாலும் சரி, சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்ன பேதுரு என்ன பண்ணுவாரு? 3 தரம் மறுதலித்து விழுந்து போய்வாருங்க. அப்படி விழும் பொழுது பேதுரு ஆண்டவரை பார்க்க மாட்டாரு. ஆனா தேவனுடைய கண் பாருங்களேன், 61ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் திரும்பி, இதை நம்ம மறந்து விடக்கூடாது. நாம் தோல்வி அடைந்தாலும் அவமானம் அடைந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நிந்தனையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் நாம் மறந்து விடாத ஒரு காரியம்,
தேவன் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நாம் திக்கற்றவனா இருக்கலாம், எளியவனா இருக்கலாம், யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவன் இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து நம்மேல் நோக்கமா இருக்கிறார். அதே போலதான் பேதுருவ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை உணர்ந்த பொழுதுதான் பேதருக்கு என்ன வருது? மனம் கசந்து அழுகிறாருங்க. இதை நாம பறந்து விடக்கூடாது. இப்படி தோல்வி அடையும் பொழுது நாம் பார்க்க வேண்டியது தேவனுடைய முகத்தை, மற்றவருடைய முகத்தை அல்ல, சாத்தானுடைய முகத்தை அல்ல. நாம் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு விடுதலை கிடைக்குங்க. இத ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல செய்ய மறந்துட்டாங்க. அவங்க பாவம் பண்ண பிறகு ஒளிந்து கொண்டாங்க, தேவனுடைய முகத்தை பார்க்கல. நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சில பாடுகளை, தோல்விகளை அனுமதிக்கும் பொழுது, அதை கடந்து போது நாம் பார்க்க வேண்டிய ஒரே நபர் தேவன். ஏன்னா என்னுடைய தேவனுடைய அனுமதி இல்லாம என்னுடைய வாழ்க்கையில சாத்தான் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார் என்றால் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து அடுத்த பகுதியில் நாம் சற்று விரிவாக காணலாம். ஆமென்.